2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 அமாவாசை திதி தொடங்கி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 அமாவாசை திதி முடியுது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை வழிபாடு செய்யலாம். பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி. நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, பாட்டன், பூட்டன் என பல தலைமுறையினரின் பெயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும். வருஷத்துல எல்லா அமாவாசையில விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஆடி, புரட்டாசி, தை போன்ற 3 அமாவாசைகளில் தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைச்சு வழிபடணும். தை அமாவாசையில் முன்னோருக்கு உணவு, புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அதை ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுத்தா பல நன்மைகள் வந்து சேரும். அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நன்மை கொடுக்கும். அமாவாசை நாளில் வசுருத்ர ஆதித்யர்கள் எனப்படும் 3 தலைமுறை பித்ருக்களின் பெயரை சொல்லி வார்க்கும் எள்ளும் தண்ணீரும் நம் சந்ததிக்கு புண்ணியத்தை தேடித்தரும். அமாவாசை என்று சர்வ கோடி லோகங்களில் உள்ள மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளும் ஜீவன்களும் பூலோகத்திற்கு வந்து தனது வாரிசுகளின் வீட்டு வாசலிலும் புண்ணிய நதி கரைகளிலும் கடலோரங்களிலும் தங்குவார்கள். வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் மிகுதியாக இருக்கும். அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக தர வேண்டும். வலது கை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் உள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக தர்ப்பணங்கள் அளிக்கப்படுகின்றன. இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பிச் சென்று எத்தனையோ கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவங்களோட வீட்டுல காரிய தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது போல ஏழைகளுக்கு தானம் அளிப்பதும் சிறப்பானது. கருப்பு உளுந்து, கருப்பு எள், வெல்லம், உடைகள், பார்லிய நம்ம தானமா கொடுத்தா ரொம்பவே நல்லது. இதனால நம்முடைய முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைக்கும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்வாங்க. அதே போல் தண்ணீர் தானமும் சிறப்பானது. தேவையான மக்களுக்கு தண்ணீர் தானம் கொடுப்பது, குடிக்க இனிப்பு கலந்த தண்ணீர் கொடுப்பது ரொம்பவே நல்லது. தாய், தந்தை, மனைவி, குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டுமே உபவாசமா அமாவாசை விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இணைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். பெண்கள் படையல் போட்டு அன்னதானம் வழங்கி மட்டுமே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளணும். கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை என்று சாப்பிடாமல் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். தை அமாவாசை என்று புனித நதிகள், குளங்கள், கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது பல ஜென்மத்து பாவங்களை போக்கும். வீட்டுல தர்ப்பணம் கொடுக்கறதை விட ஆறு, கடல், குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது தான் ரொம்பவே நல்லது. அமாவாசை என்று தீர்த்த கரைகளில் நீராடும் போது பிதுர்காரராகிய சூரியனுக்கு 2 கைகளாலும் நீர் விடும் அர்க்கியம் செய்வது ரொம்பவே நன்மை தரும். கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் சென்று நின்று கொண்டு சூரியனை நோக்கி 3 முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பரிபூரணமா நம்ம பெற முடியும். முன்னோர்களுக்கு 3 கை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதுர் தேவதைகளிடம் சூரிய பகவான் வழங்குறாரு. அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே முன்னோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை வழிபட்டுக்கலாம். பகல் வேளையில் நம்முடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும். யாராச்சும் 2 பேருக்காச்சும் சாப்பாடு போடுங்க. ஏழைகளுக்கு கட்டாயமா அன்னதானம் வழங்குங்க. அப்படி வழங்குறதால நம்முடைய முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வழங்குவாங்க. அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணைவதால் பூமியில் ஒரு விதமான காந்த சக்தி ஏற்படுது. இதனால விபத்துகள் அதிகரிப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகளே தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த நாளில் அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் முன்னோர்களாகிய பிதுர் தேவதைகள் மிகுந்த பசியுடன் இருப்பாங்களா, அவரவர் சொந்த வீட்டிற்கு சென்று நமக்கு பிதுர் காரியங்களை செய்யறாங்களா, பசியாற்றுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்படி எதுவுமே செய்யாத பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள் மரம், செடி, கொடிகளில் அமர்ந்து அவற்றின் சாரத்தை உட்கொள்ளுமா. இதனால் தான் அமாவாசை தினமன்று மரம், செடி, கொடியில இருந்து எதையுமே பறிக்க கூடாது, எதையுமே தொடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருப்பாங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற அவரை சரணடைந்து வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் இந்த தை அமாவாசை. இந்த வீடியோல தை அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும், தை அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தை அமாவாசை விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க.